ஹாய் எல்லாமே இது உங்கள் ஃபிக்ஷன் வேல் நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு ஒன் ஷாட். ஸோ நான் ரொம்ப லேட் ஆக்குனதுக்காக சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டு சே திஸ் சுகன்யா பாப்பா. நான் உங்கள் கமெண்ட்டை தொலைச்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் நான் ரொம்ப நாள் ஆக்குனதுனால கோவத்தில் delete பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா நான் தான் சரியாக பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. நான் தேடினேன், எனக்கு அந்த கமெண்ட் கிடைக்கல. நீங்கள் ஸ்டோரி கொடுத்த அந்த கமெண்ட் கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீட் பண்ணதை வச்சு என் மைண்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சில இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரிடா. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடா. தயம் ஆப்வியஸ்லி ஐடால் தான். உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் கிடையாது. நீங்கள் தனியாக தான் வீட்டில் இருக்கீங்க. அண்ட் தென் நீங்கள் கொஞ்சம் சப்பி அண்ட் தென் டஸ்கி கேர்ள். ஸோ உங்களுக்கு தயம்னா கொல்ல இஷ்டம். இப்போ வரைக்கும் உங்களுக்கான ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது தயம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு லார்டு கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் கிருஷ்ணா கூட மட்டும்தான் அதிகமாக பேசுவீங்க. ஸோ அவ்வளோதான்டா. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அடுத்த டே மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அழகாக இருக்கீங்க. ஸோ ஹேரை கோம் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் எடுத்து வச்சுட்டு பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பூஜா ரூம் போகிறீங்க. அங்கே பெரிய கிருஷ்ணாவோட ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கு அழகான ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் மாலையை போட்டுட்டு அப்படியே சின்ன ஸ்மைலோட கண்ணை மூடி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கிருஷ்ணா, நான் இப்போ எதுக்கு உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் கேட்கணும், அது என் கடமை. இது வரைக்கும் எனக்கு இது கூட அது கூட நான் உன்கிட்ட கேட்டதே இல்லை. சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டம் பார்த்துருக்கேன். என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு உன்கிட்ட சொன்னதே இல்லை. தாங்கிக்க முடியாமல் உன் கால் கீழே விழுந்து அழுது அப்படியே தூங்க கூட செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட உன்கிட்ட கோவப்பட்டோ இல்லை ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறேன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தான். சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மாவை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன். நான் பார்க்க அழகாக இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என் சொந்த பந்தம்லாம் என்னை ஒதுக்கிருச்சு. ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. உன்கிட்ட ஏன் இப்படி பண்ணணும்னு நான் கேட்டது கிடையாது. ஏன்னா நீ எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அடைஞ்சு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது தான் நீ என் கண்ணில் தயங்க காட்டினேன். எனக்கு தயங்கனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக நான் அவன்கிட்ட அத்தனை தடவை ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அவன் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு. இவ்வளோ நாள் வரைக்கும் நீ அவனை ப்ரொடெக்டிவாக பார்த்துட்ருக்க. அதுக்காக தேங்க்ஸ். ஆனால் நாட்கள் போக போக எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவனை ஏன் தயம்னு நான் சொல்லியே எனக்குள்ளே அவனை ஏன் தயங்காவே வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அவனை எடுத்துக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எப்படியோ இவ்வளோ நாள் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இல்லாமல் இருந்தவங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தால் அவளை ஆசை தீர காதலிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் கண்ணு முன்னாடியே அவன் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறத என்னால் எப்படி பார்க்க முடியும் சொல்லு? உன்கிட்ட பேசும்போது எல்லாம் அவன் ஏன் தயங்க தானே நான் பேசியிருக்கேன். அதனால் அவனை எனக்கே கொடுத்துறேன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் திங் நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என் தயவு செஞ்சு கொடுத்துறேன். ராதா அம்மாவை நீ எவ்வளோ லவ் பண்ணியோ அந்த அளவுக்கு நான் தயங்க லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நான் இன்றைக்கி தயங்க பார்க்க போகிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ அப்படியே ஒரு கேப் புக் பண்ணி ஒரு ஏர்போர்ட் போய் இறங்குறீங்க. ஸோ அங்கே நிறைய ப்ரெஸ்ஸு அண்ட் தென் கேமராஸு அவ்வளோ இருக்குது. அது போக குறைக்க ஆர்மிஸ் வேறு அவ்வளோ நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் பேக் அப்படியே கையில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே இறங்கி அந்த க்ரௌடுக்கு மத்தியில் போய் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தயங்கும் ஆரமும் அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக ஒரு மாதிரி இங்கே சலசலப்பு போயிட்டு இருக்குது. தென் ஒரு மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த க்ரௌடை க்ராஸ் பண்ணும்போது நிறையா பேர் வந்து கிஃப்ட்ஸு சம் டாய்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஒயிட் ரோஸ் பொக்கேவும் சென்டரில் ஒரு ப்ளூ ரோஸும் வச்சுருக்கீங்க. ஸோ அது பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. அதுக்குள்ளார ஒரு லெட்டரையும் வச்சு அப்படியே நீட்டிகிட்ருக்கீங்க. இப்போ அங்கே நிறைய பொக்கேஸ் இருக்குது. ஸோ தயங் வந்து எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே வரான். அப்படியே உங்களுக்குள்ளதே வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ உங்களுக்கு அதை வாங்கிட்டான் அப்படின்றதே பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே கண்ணை மூடி தேங்க்யூ கிருஷ்ணா, அவன் வாங்கிட்டான்,
கண்டிப்பா அதில இருக்கிற லெட்டர படிக்கணும். சரியா? நீ படிக்க வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு மாரி பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போற அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ, இப்ப அவன் கையில எப்படியும் ஒரு 10, 15 பொக்கேவாவது இருக்கும். எல்லாத்தையும் வந்து பக்கத்தில இருக்கிற ஒரு காட்ஸ் கிட்ட குடுத்துட்டு, அவன் அப்படியே கார்ல ஏறி உட்கார்றான். ஸோ, அவங்க வந்து அத கார்ல வைக்கிறாங்க. இங்கேருந்து நீங்க வந்து ஆர்மிஸ் எல்லாம் அப்படியே பாய் காமிப்பாங்கல்ல. ஸோ, நீங்களும் அப்படியே பாய் காமிச்சிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே எல்லாருக்கும் பாய் காமிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ, நீங்க வீட்டுக்கு போயாச்சு. தென் தயங் அவனோட கம்பெனி போயாச்சு. எல்லாமே நார்மலா போயிட்டுருக்கு. நீங்க ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, அது எம்ப்ளாயீஸ்லேருந்து பெரிய போஸ்டிங் தான். ஆனா, நீங்க கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லாம அண்ட் தென் டஸ்கி கேர்லா இருக்கிறதுனால உங்கள சரியா மதிக்க கூட மாட்றாங்க. பிகாஸ் அங்க வந்து பியூட்டிக்கு தான் பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ, இருந்தாலும் பரவால்ல. நம்ம இங்க வந்ததே அவனுக்காக தான அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க அதெல்லாம் கடந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அட் ஒன் டே நீங்க வீட்ல லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவுமே நீங்க வீட்ல வச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, பூஜா ரூம்க்கு கொஞ்சம் வெளிய உட்காந்து தான் ஒர்க் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு வீட்லன்னு யாரும் பேச்சு துணை கிடையாது. ஸோ, உங்க மனசுக்கு தோணுறது எல்லாத்தையும் லார்ட் கிருஷ்ணா கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே, சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ, இப்படியே ஒரு நாள் உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அ தலைய புடிச்சுட்டு, "இது ஏன் வந்து தொலைய மாட்டேங்குது?" அந்த மாதிரியெல்லாம் திட்டிக்கிட்டே, "ஹம், என்ன வெளிய தான் பாடுபடுத்துறாங்கன்னா, இது கூட படுத்துது. பாரு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண." அப்படின்னுட்டு நீங்க கிருஷ்ணாவ பார்த்து சொல்லிக்கிட்டே அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப டபக்குன்னு உங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னன்னு பார்த்தா மெம்பர்ஸ் லைவ் வந்திருக்காங்க. ஸோ, நீங்க அப்படியே பிரைட்டா சிரிச்சுட்டு, தேங்க்ஸ் கிருஷ்ணா அப்படின்னுட்டு அப்படியே வந்து உங்கள் அந்த இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்பில் அப்படியே வந்து லைவ் ஆன் பண்ணுறீங்க. ஸோ 7 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அழகாக உட்காந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டடாக அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தலைவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. இவ்வளோ நேரம் மண்டையை பிடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே அதெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி நாங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அமீஸ் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சைடில் திரும்பிட்டு, எனக்கு எப்போ எது வேணும்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச் கண்ணா அப்படின்றீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அதை பார்த்துட்டே இருக்கீங்க. தென் தயோங் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, "பாத்தியா பாத்தியா அவன் என்ன சொல்கிறான் பாத்தியா?" அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி தான் நீங்கள் கிருஷ்ணா கிட்ட பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போகுது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க லைவ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் எடுத்து மறுபடியும் பண்ணுறீங்க. இந்த வாட்டி எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக வந்துடுது. ஸோ ஒரு பெரிய ப்ரீத் அவுட் விட்டுட்டு அப்படியே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் காட் கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்குறீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் போயிட்டு இருக்கும். இப்படியே போக கொஞ்ச நாளில் கன்சர்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. எப்படியாவது கன்சர்ட் அட்டெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபேன் மீட் வேறு இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எப்படினாலும் போயிடணும் போயிடணும் போயிடணும்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தா உங்கள் ஆஃபீஸில் ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கன்சர்ட் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஃபைல் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணா ரொம்ப பெரிய லாஸ். ஸோ ரொம்ப வந்து திட்டுவாங்க. அதனால் அன்னைக்கு நீங்கள் எங்கேயுமே போ முடியாது. ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது உங்களுக்கு. வேற என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சேட் ஆயிட்டு, அந்த ஒர்க்கை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எதையாவது ஒழுங்கா முடிப்போம் அப்படின்ட்டு. ஸோ, அதுக்காக நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஒரு மாதிரி நைட்டு எல்லாம் முழிச்சு உட்காந்து பண்ற மாதிரியெல்லாம் இருக்கு. ஒரு வேளை முந்தின நாளே அத நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, எப்படியாவது கன்சர்ட் அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க. ஆனாலும் அது முடிக்க முடியல. உங்க தூக்கம் போனது தான் மிச்சம். ஸோ, சரி பரவால்ல போயிட்டு போகுது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட, நீங்க அப்படியே அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த ஒர்க் இருக்கு. ஸோ, முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டையும் குடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ, வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு, எப்பவும் போல உங்க லேப்டாப் எடுத்துட்டு கிருஷ்ணாவோட ரூம்க்கு முன்னாடி வந்து உட்கார்றீங்க. ஸோ, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நான் அவன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாரு, எப்படி ஆயிடுச்சு பாரு. அவன பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏன் தான் இப்படி நடக்குதோ? ஏன்பா இப்படி பண்ற?
நீ நெனச்சிருந்தா இதெல்லாம் சீக்கிரமாவே முடிக்க வச்சிருக்கலாம். இல்ல இத டிலே பண்ணி விட்டுருக்கலாம். ஏன் இப்படி பண்ற? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, தாயவங்க விஷயத்துல மட்டும் என்ன கஷ்டப்படுத்தாதன்னு." அப்படின்ட்டு கிருஷ்ணாவ பார்த்து பாவமா பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த நெட் கனெக்ஷன்லாம் குடுத்ததுக்கப்புறமேட்டு, நெறைய நோட்டிஃபிகேஷன்ஸா வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கன்சர்ட்ல வந்துட்டு நெறைய பேர் லைவ் போடுவாங்க இல்லையா? ஸோ, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸா வருது. ஸோ, டக்குன்னு அதுக்குள்ள போறீங்க. லைவா வந்து அங்க நடக்கிறத உங்களால இப்ப பார்க்க முடியும். ஆனாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமே அப்படின்ட்டு. சரி, நான் கேட்டதுக்கு இதுவாவது குடுத்தியே! அப்டின்னுட்டு, அத மறுபடியும் பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க பாடுறது, தென் அவங்களோட விளையாடுறது, அதெல்லாம் நல்லா அழகா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நேர்ல பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குமே! அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ, அப்படியே போகவே அந்த லைவ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே எப்பவும் போல எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. சாப்பிடும்போது அப்படியே மொபைல ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் எதார்த்தமா மாட்டுது. இந்த மாரி தவங்க வந்து எங்கேயோ ஷூட்டிங்க்காக வெளிய போறாரு. அதனால இந்த ஏர்போர்ட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பெர்சன் வந்து லைவ் போட்டுட்ருக்காங்க. ஸோ, அங்க நெறையா வந்து கூட்டமா இருக்குது. அத பார்த்தோனே கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே அந்த திங்ஸ் நீங்க போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, டக்குன்னு போயிட்டு காட் கிட்ட ஒரு குட்டி ப்ரேயர போட்டுட்டு, அப்படியே வெளிய வரீங்க. ஐய்யய்யோ! எதுவுமே வாங்கலையா அவனுக்கு? இப்ப என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவங்க, டக்குன்னு உங்க காடோட ரூம்குள்ள போயிட்டு, அங்க இந்த மயில் இறகு இருக்கும்ல, ஸோ அதில அந்த எட்ஜில வந்து ஒரு மாதிரி இந்த ஐஸ் மாதிரி இருக்கும்ல, அத கொஞ்சம் நீட்டமா கட் பண்ணிட்டு, அழகா வந்து ஒரு பொக்கே மாதிரி அத குட்டியா ரெடி பண்ணி, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொக்கே கவர்ல வச்சு, அழகா அதுக்கு ரிப்பன் போட்டு, நாட்டெல்லாம் போட்டுட்டு, ஒரு குட்டி பேப்பர்ல வந்து டேயோங், இது என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ, இத தொலைச்சிடாம பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இத நான் உனக்கு தரேன். ஸோ, நீ பத்திரமா வச்சுக்கோ சரியா? அப்படின்ற மாதிரி எழுதிட்டு கீழ லவ் யூ, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிருக்கீங்க. ஸோ, அத அப்படியே எடுத்துட்டு கேப் போட்டு கிளம்புறீங்க. ஸோ, அங்க போய் இறங்கவுமே அவங்களும் கரெக்ட்டா வராங்க. கடகடன்னு ஓடிட்டு அந்த க்ரவுடுக்கு உள்ள போய் அப்படியே பூந்துட்டு, அத அப்படியே நீட்டிட்டு இருக்கீங்க. இப்ப தவங் வேக வேகமா போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் இந்த பொக்கேஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். ஸோ, உங்களோடத அப்படியே எக்கி நீட்டிட்டு இருக்கீங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி யூனிக்கா, அழகா இருக்கு. அத அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்துட்டு, வாவ்! கியூட் அப்படின்ட்டு அத வாங்குறான். அப்படியே வந்து அந்த முன்னாடி தான் இந்த குட்டி ஷீட் வச்சிருக்கீங்க. அத அப்படியே ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டா நீங்க வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் லவ் யூ அப்படின்னு முடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ, அத பார்த்துட்டு அச்சோ! லவ் யூ டூ, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்கள பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். அவ்வளோதான் உங்களுக்கு இங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி இருக்கு. அவன் என்னமோ கேஷுவலா சொல்லிட்டு போற மாரி சொல்லிட்டு போயிட்டான். இருந்தாலும் அவன் வாயிலேருந்து உங்கள பார்த்து லவ் யூன்ற வார்த்தை வந்துச்சு. அவ்வளோதான் உங்களால தாங்க முடியல அப்படியே சந்தோஷம். அங்கேயே அப்படியே குதிக்க ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ, அப்படியே அங்கேருந்து ஆஃபீஸ் போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருந்து அவங்க யாருமே பார்த்தது கிடையாது. யார பத்தியும் கவலைப்படாம அவ்ளோ ஹாப்பியா நீங்க போயிட்டு உங்க கேபின்ல உட்கார்றீங்க. ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு உங்க ரூம்க்கு வரா. ஏதோ ஒரு ஃபைல்ல வந்து சம் இதெல்லாம் கேட்கறதுக்காக. அப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அ "வயன், என்ன நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறா. நீங்க உடனே வந்துட்டு சொல்றீங்க, "இந்த மாதிரி நான் தயவங்க பார்க்க போனேன். அண்ட் தயவங்க வந்து என்ன பார்த்து இந்த மாதிரி லவ் யூ சொல்ட்டாரு" அப்படின்ட்டு. அந்த பொண்ணு உங்கள மேலே கீழ ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறா. நீங்க அப்படியே அவள பார்க்குறீங்க. "என்ன வயன், இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? அ ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன? அவரு ஏதோ கேஷுவலா சொல்லிட்டு போயிருப்பாரு. அவரு என்னமோ உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இப்படியெல்லாம் ஓவரா இது பண்ணிக்கிறீங்க. ஹம், அவர் இருக்கிற அழகுக்கும், அவர் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கும் கண்டிப்பா உங்கள மாதிரி ஒரு பொண்ண அவரு சூஸ் பண்ண மாட்டாரு." அப்படின்னு சொல்றா. அவ சொன்னதுமே உங்களுக்கு ஒரு மாரி முகமே செத்து போச்சு. ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. ம். இந்த மாதிரி பகல் கனவெல்லாம் காணாம, ஒழுங்கா வேலைய பார்க்குற வழிய பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ, ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா, அவன் சும்மா சொல்லிட்டு போயிட்டானா? நான் தான் கற்பனையா
ஏதேதோ யோசிக்கிறேனா அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சிடுறீங்க. ஸோ அன்னைக்கு ஒர்க்க முடிச்சுட்டு அப்செட்டாக வீட்டுக்கு போயிட்டு, அப்படியே வந்து உங்களோட கிருஷ்ணா ரூம் போயிட்டு, அப்படியே அவர்கிட்ட உட்காந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த பொண்ணு சொன்னத நெனச்சு நெனச்சு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே அவரோட ஃபீட்டு கிட்ட படுத்துட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஒரு மாதிரி சோல்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்செட்டா இருக்கு. அன்னைக்கு ஆஃபீஸ் போகவே மனசு இல்ல. ஸோ அப்படியே லீவ் போட்டு வீட்டிலேயே இருந்துடுறீங்க. இப்போ ஒரு 1 வீக் கேப்பில் ஃபேன் மீட் நடக்குது. ஸோ எப்படியாச்சும் அங்கே போயிட்டு தயாங் கிட்ட கேட்டுறணும் அப்படின்ற ஒரு மனசு உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் அதுக்காக ரெடி ஆகுறீங்க. தென் ஃபேன் மீட்டுக்கும் போகிறீங்க. அங்கே கலந்துக்கிறீங்க. அப்புறமா எல்லார்கிட்டயும் வந்து பேசிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக க்ராஸ் ஆகி வரும்போது, எப்போடா தயாங் கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லார்கிட்டயும் கேஷுவலாக பேசிட்டு அப்படியே தயாங் கிட்ட வரீங்க. உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் படபட படபடன்னு அடிக்குது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படியாவது இன்றைக்கி கேட்டுறணுன்ற மைண்ட் செட்டில் அப்படியே தயாங் கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, "ஹாய் தயாங்" அப்படின்றீங்க. "ஹாய், உங்கள் பேர் என்ன?" "ஆ, அயன்." "ஓ, நைஸ் நேம்." அப்படின்ட்டு அப்படியே அந்த புக்கில் சைன் பண்ணிகிட்ருக்கான். "தயாங், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா?" "ஆ, கேளு அயன், என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்." "அச்சோ, தேங்க்யூ" அப்படிங்கிறான். "ஆ, ஆஹா, இல்லை, அப்படி இல்லை. எனக்கு நிஜமாவே உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு யாரும் கிடையாது. உங்களை தான் என்னோட எல்லாமுமாவும் நினச்சிட்ருக்கேன். எனக்கு நீங்கன்னா அவ்வளோ இஷ்டம். உங்களால தான் நான் சிரிச்சிட்ருக்கேன்." "ஓ அயன், போதும், ரொம்ப ஃபீல்ஃபுல்லாலாம் பேசாத." "இல்லை தயோங், இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை சொல்லிடணுன்னு தான் வந்திருக்கேன். தயோங், லவ் யூ." "அச்சோ, ஐ லவ் யூ டூ." "ஆஹா, இல்லை, நான் மனசார சொல்கிறேன். நீங்கள் விளையாட்டாக சொல்லாதீங்க. எனக்கு நீங்கள் வேணும். டு யூ மேரி மீ?" "அயன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?" "ப்ளீஸ் தயோங், எஸ் சொல்லுங்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு ப்ளீஸ்." அப்போ வந்து அவன் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். எல்லாருமே வந்து கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. "அயன், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான். ஆர்மிஸ் எல்லாத்தையும் நாங்கள் லவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் பேசுகிறது எங்களுக்கு ஹர்ட் ஆகும்." "இல்லை தயோங், நான் ஆர்மியாக கேட்கல. ஒரு ஒரு பொண்ணா, உங்களை லவ் பண்ணுற ஒரு பொண்ணா கேட்குறேன். ப்ளீஸ் தயோங், உங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன மாதிரி மாறினா பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது தயோங். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க." அப்போ அடுத்து ஃபேன் வந்து அப்படியே வந்துட்டாங்க. ஸோ உங்களை வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. தயோங் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு, "ப்ளீஸ் தயோங், ப்ளீஸ் தயோங், ஓகே சொல்லுங்கள் தயோங், ப்ளீஸ் தயோங்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அங்கே இருக்கிற அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து உங்களை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை வந்து எடுத்து விடுறாங்க. ஸோ தயோங் எதுவுமே சொல்ல கிடையாது. அவன் பாட்டுக்கு சைலண்ட் ஆகிடுறான். ஸோ நீங்கள் அடுத்த மெம்பர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட லைட்டாக பேசிவிட்டு தயோங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயோங் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு நார்மலாக இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஒன்று கேட்ட உடனே எப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ ஒரு மாதிரி சேடாக அண்ட் தென் எப்படி சொல்லிட்டாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் அந்த ஃபேன் கிட்ட கொஞ்சம் நர்வஸாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே நீங்கள் கடந்து வந்துடுறீங்க. அவனோட பதில் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. இப்போது உங்கள் ஆஃபீஸில் உங்ககிட்ட அன்றைக்கி ஒரு மாதிரி பேசினால அந்த பொண்ணு மேரேஜுன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொண்டு வரா. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு இன்விடேஷன் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு எப்போ மேரேஜ்? இல்லை, அதை பற்றி நான் என்ன யோசிக்கவே இல்லை. ஆமாம், மேரேஜ் இங்கே தானா இல்லை உங்கள் கண்ட்ரிலையா? இல்லை, இங்கே தான். நான் இங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன்." அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி அக்கெல்லாம் சிரிச்சுட்டு, அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களை கட்டிக்க போகிறவன் தான் யோசிக்கணும்." "ஏன் அப்படி சொல்கிற?" "பின்ன ஒரு ஃபிட்னஸே இல்லாமல் இப்படி இருந்தால் இங்கே உள்ள பசங்களுக்கெலாம் பிடிக்காது. நீங்கள் என்ன நினச்சிங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார் வேணாலும் கிடைச்சா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினச்சிங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் கண்ட்ரியில் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா
சாதாரணமான ஒரு பையனுக்கு கூட உங்கள பிடிக்காது. ஸோ கொஞ்சமாவது ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி யோசிக்கலாம். நான் கிளம்புறேன். கண்டிப்பா மேரேஜ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இப்போலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போனா நம்ம அழகாவே இல்லை, நம்ம ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கோம், அதனால தான் அவன் அப்படி சொல்கிறதுக்கு தயங்கிட்டான். ஒருவேளை நம்ம அழகாக இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பானோ அப்படின்ற ஒரு யோசனைலாம் வருது. இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, அவனை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணுறது, அவன் ரொம்ப பாவம், நான் போய் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இந்த யோசனையிலேயே ஒரு 2-3 நாள் ஓடுது. நீங்கள் இப்போது விக்கெட் வழியா ஒரு ஒர்க் விஷயமா போகிறீங்க. அப்போ எதார்த்தமா அப்படியே உங்கள் கேபோட அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி அப்படியே எட்டி பார்க்குறீங்க. தயவும் அப்போ தான் எதார்த்தமா அங்கே வந்துட்டுருப்பான். ஸோ டக்குன்னு கேபை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு தயவும் தயவுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்குது. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஃபேன் மீட்டில் லவ் யூ சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணி வேற வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்குறான். என்ன சொல்கிறதுன்னு அவனுக்கு தெரியலை. நீங்கள் அப்படியே கத்திட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அந்த கேட்டுக்கிட்ட வர போகிறீங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி போகக்கூடாது, இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டயோங் 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 சொல்லி கத்திட்டு ப்ளீஸ் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் 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 அப்படின்லாம் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அவனுக்கு வந்து உங்களை நினச்சா கொஞ்சம் பாவமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் டக்குன்னு அப்படியே உள்ளே போயிடுறான். உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அவள் சொன்னது வந்து அப்போ உண்மைதானோ அப்படின்னு தோணுது. இப்போ அப்படியே நீங்கள் அங்கேருந்து லீவ் ஆகி மறுபடியும் அந்த கேபுக்கு போயிடுறீங்க. ஸோ கேப் மூவ் ஆகி அப்படியே போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. அவன் இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டானே போயிட்டானே அப்படின்ட்டு மனசுக்கு ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது. ஸோ அப்படியே அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ அவள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு வேளை அதனால தான் அவன் நம்மளை பார்க்கலையோ அப்படின்ட்டு. நம்ம ஒரு மாதிரி ஃபிட்டாக அழகாக இருந்திருந்தா அவன் பார்த்துருப்பானோ, ஒரு வேளை நம்மளுக்கு பதில் சொல்லியிருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம். சரி, ஓகே, இனிமேல் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல ஃபிட்டான அழகான ஒரு நிலமையில தான் அவன் முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃபிட்னஸ்க்கு வந்து டைம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் தென் உங்களுக்கு மாடலிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்குமே கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 இயர் ஓடுது. இந்த 1 இயரில் நீங்கள் அவனை பார்க்கவே கிடையாது. அதாவது நேரில் அந்த ஏர்போர்ட்டில், தென் கான்சர்ட் அந்த மாதிரி போய் பார்க்கவே இல்லை. அப்படியே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ மொபைலில் மட்டும் டெய்லி பார்ப்பீங்க. அவனோட பழைய வீடியோஸ், தென் அவனோட சாங் பாடின அந்த வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் பார்ப்பீங்க. ஆனால் நேரில் போய் பார்க்கவே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ எஸ்கேல ஒரு பெரிய மாடலிங்க்கான காம்படிஷன் வருது. ஒரு இந்தியன் கேர்ளாக எஸ்கேல நீங்கள் அந்த காம்படிஷனை வின் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்க்கவும் நீங்கள் ரொம்ப அழகாயிட்டீங்க. லைக் டே பை டே உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வருது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போது நான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு 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 முடிவுக்கு வரீங்க. இருந்தாலும் ஒரு தயக்கம். இப்போவும் நீ வேணான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஃப்ரைடே நீங்கள் அப்படியே பூஜா ரூமை பார்க்குறீங்க. அப்படியே உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, தென் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாச்சுவை அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே, கிருஷ்ணா, என் நிலமை உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் இப்படி பண்ணுற? நீ விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடச்சதா? நீ ரொம்ப என்கிட்ட விளையாட பார்க்குற. 1 வருஷம் ஓடி போச்சு பாரு. ஆனால் இன்னமும் அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்த மாதிரி தெரியல. ஆனால் அவன் எனக்கு கிடைப்பானாலும் தெரியல. ஏதாவது ஹிண்ட்டு கூட. நானும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது இப்படியே அவனை நினச்சி. ஒரு பக்கம் இன்னமுமே அவன் சிங்கிளாக இருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அவன் எனக்கு கிடைப்பானா இல்லையா அப்படின்னே ஓடிட்டு இருக்கு. மனசுக்கு எவ்வளோதான் தாங்க முடியும் சொல்லு? நீ மட்டும் உனக்கு ராதாமாவை பார்க்கணுன்னா ஆசையாக போயிட்டு அவங்க கூட விளையாடுறது, பார்க்குறது, அவங்கள வம்பிழுக்கிறதுன்னு என்னென்னவோ பண்ணிட்டேன். நீ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க. எனக்கு மட்டும் என் கிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு நீ அனுமதி தர மாட்டேற. என்னையும் அவனையும் தூரமாக வச்சு நான் டெய்லி உன்கிட்ட புலம்புறதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுட்ருக்கியா? என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா?
என்னால முடியல போ" அப்படின்னுட்டு ஒரு மாதிரி க்யூட்டா, தென் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே உங்க வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலி ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, புதுசா ஒரு மாலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, தென் ஃப்ரண்ட்ல வந்து அந்த கற்பூரம் எல்லாம் வச்சுட்டு, நெறையா சாம்பிராணி, ஊதுபத்தி அதெல்லாமே போட்டு ஒரு மாதிரி அழகா ஆக்கிடுறீங்க. ஸோ ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வெளிய வரும்போது, உங்க வீட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ற சவுண்டு. "என்ன இந்த நேரம் யாரு?" அப்படின்னுட்டு அப்படியே உங்க கையெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, எதார்த்தமா போய் வந்து டோர ஓப்பன் பண்றீங்க. ஸோ டக்குனு ஒரு பர்சன் உள்ள வந்துட்டு டோர லாக் பண்றாங்க. நீங்க ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி கருக்குன்னு ஆயிடுறீங்க. பிகாஸ் திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டு லாக் பண்ணா பயப்படுவோம்ல, அந்த மாதிரி பயந்துட்டு நீங்க அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி கொஸ்டினபிளா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள பார்த்தோன்னே ஒரு பெரிய பிரீத் அவுட் பண்ணிட்டு, அந்த கேப்பு, மாஸ்க்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்றான். பார்த்தா நம்ம ஆளு. உங்களால நம்பவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சுட்டு பார்க்குறீங்க. தயோங் தான் சிரிச்சுட்டு நின்னுட்ருக்கான். நீங்க டபுக்குன்னு அப்படியே திரும்பி அந்த பின்னாடி இருக்கிற பூஜா ரூம பார்க்குறீங்க. அப்படியே கிருஷ்ணாவோட ஸ்டாச்சுவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கண் அடிச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு, அ த் தயோங் நீங்க எங்க இங்க? அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்கள பார்த்து சிரிக்கிறான். ஹலோ என்னாச்சு? ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அ என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்க 1 இயர் முன்னாடி அந்த ஒயிட் ரோஸ் பொக்கேக்குள்ள லெட்டர் வச்சு குடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லெட்டர வந்துட்டு அவன் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அ இ இது என்னோடதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ம். தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சா எப்படி வேணா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப என்ன? ஏன் வயான்? ஏன் இப்படி பண்ண? ஆ நான் என்ன பண்ணேன்? ம். எனக்காக தானே நீ இப்போ உன்னை மாற்றிக்கிட்ட. ஆ அ அது வந்து இதோ பாரு வயான், இந்த லெட்டரை நான் எப்போ படிச்சேனோ அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. பிகாஸ் என் மேலே இருக்கிற லவ்வை நீ எவ்வளோ அழகாக எழுதியிருக்குன்றது இதில் நல்லாவே தெரியுது. நான் அப்போவே ஃபாலோன் ஆயிட்டேன். ஆனால் நீ யாருன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தேட ஆரம்பித்தேன். அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்து உன்னை கண்டுபிடிச்சேன். அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சி தான் இருந்துச்சு. ஆனால் என் சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா இல்லையா? நான் இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகக்கூடாது. அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கம்முன்னு இருந்தேன். அதே மாதிரி அன்றைக்கி ஃபேன் மீட்டில் நீ என்னை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டியே. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அப்போதைக்கு என்னால் எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பிகாஸ் ஏதாவது ஒரு கேமராவில் நான் சொல்கிறது ஏதாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுன்னு உனக்கே தெரியும். அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கம்முன்னு இருந்தேன். ஆனால் நீ நான் உன்னை இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வேணான்னு நினைக்கிறேன்னு யோசித்து இதெல்லாம் பண்ணிட்டேன்ல. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி திகச்சு போய் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவன் வாயிலேருந்தா இதெல்லாம் வருதா? அப்படின்ற மாதிரி அவன் அப்போ சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு அவங்க ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு, இந்த பாரு ஐயா, இப்போ இல்லை எப்போவுமே உன்னை எனக்கு பிடிக்கும். நான் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே உன்னோட லவ்வில் ஃபாலோன் ஆகிட்டேன். ஸோ நீ கண்டதே யோசிக்காத, புரியுதா? இந்த 1 இயர் நான் வந்திருக்கலாம். ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியல. நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. இப்போ கூட நீ ஏதாவது அடுத்து ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவியோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் உன்னை பார்க்கவே வந்தேன். ஸோ ஐ லவ் யூ, புரியுதா? நீ எதுவும் பண்ணாத. இப்போவும் நீ அழகாக தான் இருக்க, அப்போவும் நீ அழகாக தான் இருக்க, புரிஞ்சுதா? அப்படின்றா. இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ஸ்டாச்சு மாதிரி. உங்கள் சீக்ஸில் அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு ஐயன் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டு ஆ ஆ ஆ புரியுது அப்படின்றீங்க. அவன் சிரிச்சிட்டு, என்ன நம்ப முடியலையா? பேசுகிறது தயவங்க தானான்னு யோசிக்கிறியா? ஆ ம் அப்படின்றீங்க. டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறா. எனக்கு அவ்வளோதான், அப்படியே ஷாக்கு. இப்போ பாரு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோர், புரிஞ்சுதா? கொஞ்சம் வெயிட் பண்ண. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அஃபிஷியலாக எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், போதுமா? அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே தயவங்க உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, நீ என்னால் ஹர்ட் ஆயிருந்தா ஐம் சாரி வயன், ப்ளீஸ் இதுக்கு மேலே உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காத, போதும்
அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து ஹெட்டை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் பிடிச்சி அப்படியே லைட்டாக பெக் பண்ணிவிட்டு, சரி என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்றான். நீங்கள் டக்குனு அவனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அப்படின்றீங்க. அப்போ சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே வரான். ஸோ அப்படியே வந்து வீடெல்லாம் பார்க்குறான். ஒரு மாதிரி நீட்டாக அழகாக ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. ஸோ உங்களோட பூஜா ரூம் பார்க்குறான். அவன் பார்த்த உடனேயுமே அது ஒரு மாதிரி அந்த ஃபாக் எல்லாம் வந்துட்டு ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்து லார்ட் பற்றி சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுமே வந்து லைட்டாக ப்ரேயர்லாம் பண்ணுற மாதிரி நின்றுட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பும்போது அந்த மயில் இறகு பார்க்குறான். ஏய், இதே தானே நீ எனக்கும் கொடுத்த? ஆ ஆமாம் அப்படின்றீங்க. ஆமாம், அது ஏன் கொடுத்த? இல்லை, எனக்கு கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் நம்புறது கிருஷ்ணாவா மட்டும்தான். அவர் உன் கூடயும் இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் கொடுத்தேன். அதை பத்திரமா வச்சுருக்கீங்களா? என்னோடய பெட்ரூமில் இருக்குது. ஓகே அப்படின்றீங்க. ஸோ லைட்டாக வசிச்சுட்டு அந்த பூஜா ரூம் விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே வரீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் உங்கள் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா அங்கேருந்து லீவ் ஆகுறான். உங்களுக்குன்னா ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து அப்படி இருக்கீங்க. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிட்டீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக அவன் லைவில் வந்துட்டு உங்களோட கிஃப்ட்ஸு அண்ட் தென் அந்த பொக்கே அப்புறம் அந்த மயில் இறகு அதெல்லாம் சும்மா காமிக்கிறான். அழகாக இருக்குல்ல, யூனிக்காக இருக்குல்ல, என்னோடய ஆர்மியோட கிஃப்ட் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி சிரிப்பாக வருது. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமாக போகுது. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. பட் மீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர். ஸோ ஒரு வழியாக அவங்கள பற்றி ஒஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிடுறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. கிருஷ்ணா கிட்ட ரொம்ப தேங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க் பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட ஹாப்பினஸ்க்கு எல்லையே இல்லை அப்படின்ற அளவுக்கு. ஓகேடா, இதை இப்படியே நான் முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன்னு கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து உங்களோட ஸ்டோரியை நான் மிஸ் பண்ணதுனால இது கரெக்டாக அப்படின்னு தெரியலை. ஸோ எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதை ஏதோ ரெடி பண்ணி சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரிடா.